முடியாது. ஆனால் நாங்கள் வச்சு பார்த்தோம்னா செருப்புடியே போட்டுருவோங்க. நான் நீ பண்றதுனால இருக்க 4 வரைக்கும் இருக்கு. சரி நான் போக முடியும். ஐஸா வெயிட் போட டேய் ஐஸா வெயிட் போட முடியுமா முடியாது? ரைஸ் சாப்பிட்ற ரைஸ் நான் என்ன கேட்கறேன்னா எது வெயிட் போட முடியும் எது வெயிட் போட முடியாதுன்னு கேட்டிருக்கேன். இப்போ 100 கிராம் கணக்கு 100 கிராம் ரைஸை வெயிட் போட முடியுமா முடியாது? முடியும். அதே 100 கிராம் ஸ்வீட்ஸை வெயிட் போட முடியுமா? ஏன் 100 கிராம் ரைஸை நீ சாப்பிட்டுருக்க 100 கிராம் ஸ்வீட்ஸ் நீ சாப்பிட்டுருக்க எங்க வெயிட் பண்ண முடியுமா? எங்க வெயிட் பண்ண முடியுமா? 100 கிராம் எங்க எடுப்பியா? முடியுமா? ரசத்தை வெயிட் பண்ண முடியுமா? ரசத்தை வெயிட் பண்ண முடியுமா? குழம்ப வெயிட் பண்ண முடியுமா? குழம்புல வர காய்கறி வெயிட் பண்ண முடியுமா? முடியாது. குழம்புல வர காய்கறியை வெயிட் பண்ண முடியுமா? நான் பேசுறது புரியுது இல்ல? நான் பேச நீ புரிஞ்சா மட்டும்தான் அந்த டைரக்ஷன் நீங்க வர முடியும். கரும்பை வெயிட் பண்ண முடியுமா? சர்க்கரை வெயிட் பண்ண முடியுமா? முடியாது. ஆனா ஒரு இதுல எவ்வளவு நீங்க பேசுறது யோசிக்கிறீங்க. ஒவ்வொரு கொஸ்டின் எப்படி எடுக்கணும்னு கூட நீங்க தெரியாத அளவுக்கு தான் நீங்க பதில் கொடுத்துட்டு இருக்கீங்க. கரும்பை வெயிட் பண்ண முடியாது, 100 கிராமுக்கு வெயிட் பண்ண முடியாது. சர்க்கரையை 100 கிராம் வெயிட் போடலாம். புரிஞ்சா? ஒரு கொஸ்டின் அவ்வளோ தான் கேட்டிருக்கேன். அது வந்து யோசிக்க மாட்டேன். இந்த சின்ன விஷயத்த நம்ம யோசிக்காத போது சாப்பிடணும் யோசிக்கவே மாட்டோம். புரிஞ்சா? அந்த யோசிச்சீங்கன்னா உங்களோட ரிசல்ட் நல்லா இருக்கும், அவுட்புட் நல்லா இருக்கும். அதனால என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொன்றும் சும்மா இருக்க நேரத்தில் தெரிஞ்சுக்கிங்கன்னு நான் சொல்றேன். சொல்ற மாதிரி இன்ஸ்டாகிராம்ல எவனா வேணா சொல்லலாம். நீ சொல்ற மாதிரி ஒன்னும் இன்ஸ்டாகிராம்ல எவனா சொல்றான். ஒருத்த பிளஸ் சொல்லுவான், ஒருத்த மைனஸ் சொல்லுவான். அதுல இருந்து நீ உள்ள வந்து நீ பண்ணியிருந்தாதான் உனக்கு அந்த ரிசல்ட் தெரியும். ஒன்னு அப்ப என்ன பண்ணணும்? ஒருத்த சொல்ற மாதிரி அவனோட ஃபீல்ட்ல ஒருத்தர் 1 மாசம் போகணும். அவன் சொல்ற மீல், அவன் சொல்ல ஒர்க் அவுட், அவன் பண்ற பேஸ் பண்ணி போகணும். உண்மை எல்லாருமே டைட் ஒர்க் அவுட் ஆரம்பிக்கிறாங்க. பட் டோபிக் எடுத்துருவோம். நேஷனல் பண்ணிட்டு வந்தாரு, டோபிக் எடுத்துருவோம். டோபிக் என்ன பண்ணாரு? 100 days சேலஞ்சுன்னு போட்டாரு. 100 சேலஞ்சுன்னு சொல்லி வர மாதிரி ஒபிசா இருந்து போடல. கண்டிஷனா இருந்து அந்த கண்டிஷன் அவன் நார்மல் ஒர்க் அவுட்ல பண்ணி அதுக்கப்புறம் தான் டே 1 ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணான். டே 1 அவன் நேச்சுரலா பண்ணவே இல்லையே. நேச்சுரலா பண்ண போட்டானா? எதுவுமே போடல. டே 1 இந்த மீல் எடுத்து இந்த மீல் எடுத்தான். அவன் இடையில எவ்வளவு சைட்ஸ் போட்டுருக்குன்னு சொல்லியிருக்கானா? எல்லா ஃபீல்டு முடிச்சிருக்க தான் சொல்லுவான். நேச்சுரலி ஒரு 100 days சேலஞ்ச் எடுக்கணும்னா நீ ஜிம்முக்கு தான் தூங்கணும். புரிஞ்சு? அந்த சேலஞ்ச் தான் எடுக்கணும். அப்படி ஜிம்முல தூங்க முடியாட்டியும் வீட்டோட ப்ரோக்ராம் கரெக்டா இருக்கணும். அந்த 100 நாள் நீ ஒரு மீல் ஸ்கிப் பண்ணாம 6 மீல் ஜிம் மாதிரி வச்சுனா அந்த 100 நாள்ல உன்னால 50% மாற்ற முடியும். 50% நான் உன்னை புஷ் பண்ணுவேன். நீங்க 50% நீ தான் இருக்கணும். இதெல்லாமே நீங்க புஷ் பண்றது ரிசல்ட் எடுக்க முடியும். சும்மா ஜிம்முக்கு போனா மாசம் ஃபீஸை கட்டினேன், எனக்கு தெரிஞ்ச ஒர்க் போனேன், நீங்க இன்ஸ்டாகிராம் பார்த்தேன், நீங்க செஸ்ட் ஒர்க் இதை போட்டு இந்த செஸ்ட் இப்படி ஃபார்ம் ஆகும், நீங்க இதை ஃபீல் பண்ணிப்பாங்க, இதை ஃபீல் பண்ணிப்பாங்க, ஃபீல் ஆகாது. அவன் மீடியாக்குள்ள வந்திருக்கான். அவன் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அவன் சோசியல் ட்ரெண்டிங் வந்திருக்கான். நம்ம ஜிம்முக்கே இப்பதான் ஒர்க் அவுட் பண்றதுக்கே வந்துக்கிறோம். அவனுக்கு என்னமா கிடைச்சிட்டு போயிட்டு அவனை பார்த்து நாசமா போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பாடியை நீ புஷ் பண்ணி என்னால 100 நாள் இருக்க முடியும், நான் 100 நாள் நான் டயட் இருப்பேன், ஒரு மீல் ஸ்கிப் பண்ண மாட்டேன், பிள்ளைய பார்க்க மாட்டேன், என் டயட்டை நான் பக்காவா இருப்பேன், மொபைல் யூசேஜ் பண்ண மாட்டேன், இன்ஸ்டா யூஸ் பண்ண மாட்டேன், என் சேனல் நான் கொடுக்குறேன். அதுல நீ ஒர்க் அவுட் போடு. அப்ப அந்த வழி உனக்கு தெரியுமில்ல. ஃபர்ஸ்ட் டே அந்த ஒர்க் அவுட் எனக்கு போச்சு, செகண்ட் டே அது நீ போட தெரியுமா? அந்த வேறு வச்சுருக்கு. ஆனா 100 days உன்னோட சேலஞ்சு. அதோட அவுட்புட் நீ காட்டு. அதை ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க நான் கேட்கறேன். எனக்கும் யூஸ் ஆகுது, எனக்கும் 4-5 பேரை பார்க்க தெரியும். நானும் எல்லாத்தையும் லைன்ல தான் இருக்கேன். அவங்க சொல்ற ஒர்க் எல்லாத்தையும் நானே கொடுக்க முடியும். புரிஞ்சா? அவங்க டிஸ்டர்ஜ் பொண்ணு பையனும் தனித்தனே கிடையாது. ஒன்னே பனியில போட்டு ஒர்க் அவுட் பண்ணாலும் 2 பேரும் காமன் ஒண்ணுதான். நீ பாக்குற பார்வை தான் தப்பு. இவனையும் நான் கொண்டு தெரியுமா அந்த பிள்ளை பார்க்க மாட்டாங்க, அந்த பிள்ளை பார்ப்பான். இவனோட மைண்ட் செட், அவன் கூட செட் அப்படி, இவன் கூட செட் அப்படி. புரிஞ்சா? ஏன்னா இவன் என் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கான். ஒரு பொண்ணுன்னா இப்படித்தானே இருக்கும், அப்பர் டு பாட்டம் பொண்ணு இருக்கான் அப்படின்னு நான் சொல்லுவேன். இவனுக்கு தெரியாது, எனக்கு பழனாதான் அது என்னன்னு தெரியும். இப்போ ரோட்லயே ஒரு பிள்ளை வரா அப்படின்னு டேட் அந்த பிள்ளை படம் ஏன்னா அதெல்லாம் எடுத்துருக்கோம். புரிஞ்சா? இப்போ என்னன்னா அவன் எதை லவ் பண்றானோ அதை மட்டும்தான் அவன் லவ் பண்றான். அப்போ அவனுக்கு மெச்சூர் கிடைக்கும். இவனுக்கு அந்த மெச்சூர் கிடைக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் ப்ரிசஸ் ஒன்று இருக்காது. புரிஞ்சா? ஒன்னை பார்க்க ஒன்று பெஸ்டா தான் இருக்கும். நீங்க அதை பார்த்துட்டு போறவங்க
இந்த ஜிம்முக்கு நீ ஃபீஸ் கட்ட வரேன்னு சொல்லிட்டு இது தான் எனக்கு பெஸ்ட்னு சொல்லி நினைச்சுப்போ. இப்போ டெட் லிஃப்ட் விட லேட் புல் டவுன் பெஸ்ட் நீங்க. ஏன்னா லேட் புல் டவுன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், டெட் லிஃப்ட் பண்ற கஷ்டமா இருக்கும். அப்ப இந்த புல்லை விட எனக்கு அந்த புல்ல தான் பெஸ்ட்னு சொல்லி அதை நீ ஃபோக்கஸ் பண்ணு. புரிஞ்சா? அப்ப அது உங்களுக்கு பெஸ்டா தான் இருக்கும். நம்ம அதை எதுவுமே பண்றது இல்லை. ஜிம்முக்கு வரோம், பண்றோம், போறோம், இந்த மைண்ட் செட் தான் இருக்கீங்க. இன்னும் நீங்க எல்லாமே தெரிய 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 எல்லாமே தெரிஞ்சுக்கீங்க. இது நான் 10 நிமிஷத்துல பேசணும்னு நான் ஃபோக்கஸ் பண்றது கிடையாது. புரிஞ்சா? உன்னையும் நான் புரிய வைக்கணும், இவனையும் நான் புரிய வைக்கணும். புரிஞ்சா? இதை ஒவ்வொருத்தரையும் புரிய வைக்க தான் நீங்க எல்லாருமே அந்த செட்டுக்குள்ள வரீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா 10ல் ஒருத்தனால அதில் இருப்பான், அந்த 100 சேலஞ்சு இருப்பாங்க. எல்லாருமே போஸ்ட் போடுங்க, நான் யாருமே தப்பு சொல்ல. இப்போ நீ 600 லைக் வாங்குறேன், 300 லைக் வாங்கணும், அதெல்லாம் அடுத்த விஷயம். அந்த 100 நாள் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல நீ கொடுக்குற வீடியோ உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அவுட்புட் ரிசல்ட் அவுட்புட் கொடுக்கணும். புரிஞ்சா? அவனுக்கு அப்பதான் வியூஸ். நீ எத்தனை யூஸ் வேணும் டேக் பண்ணிக்கணும். புரிஞ்சா? இவன் டேகே பண்ண வேணாம். புரிஞ்சா? நீ வந்து ஒரு மீடியாக்காண்டி நீ போயிட்டு இருக்க. அப்ப என்னன்னா நீ இல்லாதே 2 பேச தான் செய்வேன். லெக் ஒர்க் போட்டா 250 ரூபா போட்டுருப்பேன், ஒரு 400 kg நான் பிளாக் பண்ணிட்டேன் அப்படின்னு. நீ 400 கிலோ போட்டிருக்கேன்னு சொல்லி யாருக்கா தெரியுமா? சும்மா வெயிட் அடிக்கி வச்சிருந்தா 400 கிலோ அதுதான் நீ பேஸ் பண்ண. ஆனா உண்மையாவே 350 கிலோ போடுறான். ஆனா அந்த பிளாக்ல அவன் 350 கிலோ போடல. புரிஞ்சா? ஆனா அவனோட ஹார்ட் ஒர்க்கை தான் வெளியே கொண்டு வரான். அதையும் பார்த்து அதுக்கப்புறம் தான் 100 டச் பண்ணும்போது அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவன்கிட்ட வருவாங்க. அவங்க என்னதான் பண்றான்னு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி நியூஸ் பார்ப்பாங்க, தள்ளி விடுவாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு ஒரு 4 பேர் மெசேஜ் பண்ணுவாங்க. எதாவது பாடி சேஞ்ச் பண்ண கூட அவங்க மெசேஜ் பண்ணாங்க. எப்படி ப்ராப்பர் டிரான்ஸ்ஃபர் பண்ணி பாடி என்ன சேஞ்ச் பண்ணி என்னென்ன மீல் அடிச்சுன்னு கேட்டாங்க. நான் துறைக்கு என்ன சொன்னேன்னா, எந்த மீல் வெளியே சொல்லாது. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்ப, அதோட இன்வெஸ்ட்மெண்ட் அவனுக்கு உனக்கு தெரியும், இவனுக்கு தான் தெரியும். இங்க உள்ள வந்தா அவன் அழுகிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். இதை பண்றானா இப்ப நீங்க எல்லாம் ஜாலியா பண்ணிட்டு இருக்கீங்க. நான் யாருமே பக்கத்துல புஷ் பண்றது கிடையாது. ஏன்னா நீங்க யாருமே மோட்டிவேஷன் கிடையாது. இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து புஷ் பண்ண முடியும். அந்த மோட்டிவேஷன் இல்லாம எப்படி புஷ் பண்ண முடியும்? புரிஞ்சு? இப்ப அவங்க எனக்கு பிடி போட்டிருக்காரு, இப்ப அவங்க பக்கத்துல ஒர்க் அவுட் பண்ண சொல்லி கொடுக்கணும். இப்ப நான் ஏன் சொல்லி கொடுக்கணும்? இப்ப அவங்க பேசிக்ல இருக்காங்க, ஒர்க் அவுட் பீரியட் வரும்போது அவங்க பக்கத்துல போய் ஆகணும். இருந்தாலும் எனக்கு ஜென்ரல் ஒண்ணுதான், அதுவும் ஒண்ணுதான் போது அதை நான் 80% பார்க்கணும், 20% ஒண்ணு விட முடியாதுல்ல. என்ன நம்பிதான் அத்தனை பேர் வரீங்க, நான் புஷ் பண்றேன். பட் நீங்களும் ஒவ்வொரு மைண்ட் செட்ல இருக்கும்போது நான் எப்படி புஷ் பண்ண முடியும்? நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன். நான் நல்ல விஷயத்துக்கும் பேசுறேன் தான், கெட்ட விஷயத்துக்கும் பேசுறேன். ஜிம்முக்கு ஏன் வரலன்னா கண்டிப்பா திட்டதான் செய்வேன். புரிஞ்சா? ஸ்கூலு காலேஜ் பணம் கட்டி போறேன், நல்லா புரிஞ்சுக்கோ. அது பிசினஸா கூட வச்சுக்கோ. இன்னொரு பக்கம் வேலை கூட போறேன், எல்லா பக்கம் பணம் தான். போற இடத்துல ஒரு நாள் வந்து கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? அங்கேயும் நம்ம பொய் தான் சொல்றோம். நம்ம உடம்புக்கு கஷ்டப்பட்டு பண்ணாலும் இங்கேயும் பொய் தான் சொல்றோம். அந்த பொய் எதுக்கு? எத்தனை கஷ்டப்பட்டு சிம்பிளா சொல்ல போனா, எங்க தாத்தா செத்து போச்சு, எங்க பாட்டி செத்து போச்சு, எல்லாமே சொல்றாங்க. போன உசம் போய் திருப்பி கொண்டு வர போறாரு. ஒரு லாங்கா போற மாதிரி இருந்தா விட்டு ஒத்துக்குவேன். சும்மா இந்த 3 சந்துக்கு 3 சந்துக்கு இருக்கிறத வச்சு எங்க ஆத்தா செத்து போச்சு, ஆயா செத்து போச்சுட்டு நீ அந்த 100 நாள் சேலஞ்சில் ஒரு நாள் லீவ் எடுத்தீங்கன்னா அடுத்த நாள் மாமா என்னம்மா மாப்பிள்ள ஒரு நாள் லீவ் வர்றாமா, அதுக்கு அடுத்த மாட்டா ஒரு நாள் லீவ், இதைத்தான் நடக்கும். 10 நாள் லீவ் ஆச்சு. அப்ப அந்த 3 நாள் சேலஞ்ச் நீ எதுக்கு போடுறேன்? ஏதாவது ஃபீவர் கோல்டு ஏதாச்சும் உனக்குள்ள ஏதாவது வருதா, நீ பிரேக் பண்ணி தான் ஆகணும். மறுபடியும் புஷ் பண்ணோம்னா பாடி தாங்காது, பிரேக் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி தான் நம்ம போய் ஆகணும். அப்ப அது நீங்க தானே தெரிஞ்சுக்கணும். அது ஒண்ணு இப்போ உஷா கொடுத்து பேசாம நீங்க புரிஞ்சவங்க புரிஞ்சுதான் சொல்லுவாங்க. என்னோட ஃபீல்டு இப்போ தியானம் ஸ்டார்ட் பண்ணா என்னோட கூட நான் டார்கெட் பண்ணி போயிட்டே இருக்கும்.